நண்பர்களே, சில இன்ட்ரெஸ்டான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் குந்தர்லேருந்து. குந்தருக்கு இப்போ பிளான் இல்லை, அது இல்லை. குந்தர் கெரியர் கில்லராக இருந்தார். இப்போ ஒரு கில்லரும் இல்லை. அவர் கதையை முடிச்சு விட போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது பட்சத்தில். ஏன்னா ரேமிஸ்டீரியோ இல்லை, ரேமிஸ்டீரியோ கெரியர் எண்ட் ஆஃப் பண்ணது தான் குந்தர் இருந்தார். இப்போ ரேமிஸ்டீரியோ இன்ஜூரியில் இருக்கார். அதனால் இப்போ கிளியர் ஆகிற மாதிரி இல்லை. இப்போது டபிள்யூடபிள்யூ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன டீஸ் பண்ணி வைக்கிறாங்க. கிறிஸ் ஜெரிகோ இப்போ வருவார் வெஸ்ட்மேனில், குந்தர் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுவார் மண்டே நைட் ரா, இல்லைனா ஓப்பன் சேலஞ்சு குந்தர் வந்து நிற்பார். அங்கே கிறிஸ் ஜெரிகோ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ப்ளே பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மைன்னு தெரியல. ஆனால் இது உண்மையெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இப்போ குந்தருக்கு பிளான் இல்லைல்ல, டபிள்யூடபிள்யூ கை ஊற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டீசர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர குந்தர் இவர் தான் வந்து கண்டிப்பாக மோதணும் இல்லை. இப்போது எட்ஜி அவர்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு வருவாருன்ற சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எட்ஜி அவர்லாம் திருப்பியும் ஏஇடபிள்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ கிறிஸ் ஜெரிகோ தான் இருக்க ஒரு ஆள். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் ஆகி வெளியே இருக்கார் சுத்தமாக. அவரும் டீஸ் பண்ணியிருக்காரு, டபிள்யூடபிள்யூவும் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ கொண்டு வராங்க, அப்போ சுத்தமாக கொண்டு வராங்க. கொண்டே வரல. ஜனவரி மாதம் அந்த ஃபஸ்ட்டு ஷோக்கு வருவார்னு சொன்னாங்க. 3வது மாதம் இந்த ஏப்ரலே வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரல. அப்போது வெஸ்ட்மேனில் கொண்டு வந்தால் வருவாங்க. அப்படி இல்லைனா இல்லைன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ் ஜெரிகோவை நினச்சி கூட பார்க்காதீங்க. டபிள்யூடபிள்யூ பார்க்கலாம். இப்போதைக்கு குந்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. இது நடக்குமா நடக்காதான்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிக்கெட் வேறு விற்கணும்ல. வெஸ்ட்மேனியா வந்துருச்சு. நல்ல டிக்கெட் சேல் பண்ணால் தான் இவனுங்க பைப்பு நடத்த முடியும். ஏன்னா டிகே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறானுங்க. அவனுக்கு ப்ரெஷரும் கொடுக்கணும், எதுவும் செலவும் பண்ண மாட்டானுங்க, பணமும் வரணும், நல்ல நல்ல ஸ்டோரியும் பண்ண விட மாட்டானுங்க. அவனுங்க இந்த மாதிரி கதையில் போயிட்டுருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், டபிள்யூடபிள்யூ க்ளோஸ் அப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஆகிடும். அந்தளவுக்கு இது முடிஞ்சிடும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜெரிகோவை பற்றி நான் ஏன் இவ்வளோ நாள் பேசுகிறேன்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசி வராதனால நம்ம ஆளுங்கெல்லாம் கடுப்பாக இருப்பாங்க. அதனால தான் பேசுகிறதே இல்லை. இப்போது ஒரு ரூமர் வந்திருக்கு, அதை தான் சொன்னேன். இதுக்கப்புறம் அடிக்கடிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் பால் ஹேமன் செக்மெண்ட் கட் பண்ணாங்கல்ல, டீன் ஆம்ப்ரோஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீன் ஆம்ப்ரோஸு, பாபி லெஸ்லி, இந்த மாதிரி சில நேம்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காரு. டீன் ஆம்ப்ரோஸ்ன்னு சொன்ன உடனே நம்மளும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டீன் ஆம்ப்ரோஸ் வருவாரா ப்ரோ டபிள்யூடபிள்யூக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. டீன் ஆம்ப்ரோஸ் என்கிற ஜான் மாக்ஸ்லி ஏஇடபிள்யூ தான் இருக்கார். அவர் ஏஇடபிள்யூ தான் ஒரு கரியர் எண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவர் வரத்துக்கெலாம் சின்ன சான்ஸ் கூட இல்லை. அந்த மாதிரி என்ன ப்ரோ பிராக் வேறு அடி வாங்கினே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மக்களே ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்எக்ஸ்டிலேருந்து வந்திருக்காரு ஒபாஃபெமி, நல்ல ஹைட் வெயிட் எல்லாம் இருக்கார் பிராக் லெஸ்னரோட கூடுதலாக. பட் பிராக் லெஸ்னர் ஈடு காட்டணும்னா பிராக் லெஸ்னர் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் காட்டி ஆகணும். கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காமிக்கணும். அப்போ தான் ஒபாஃபெமியும் பிராக் லெஸ்னரும் ஒரே ஈக்குவல் மாதிரி தெரியும். அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்குது. ஃபஸ்ட்டு வீக்கே பிராக் அடிக்க போனார். ஒபாஃபெமி அசால்ட்டாக அட்டாக் பண்ணிட்டு, ஒபாஃபெமி தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு போனார். இப்போ பிராக் லெஸ்னர் அவர் ஒபாஃபெமி தூக்கி போட்டு தள்ளிடலான்னு பார்த்தாரு. பட் திருப்பி ஒபாஃபெமி தப்பிச்சு பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தான் அடித்து தள்ளி விட்டுருக்காரு. அடுத்த வீக் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீக் பிராக் லெஸ்னர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைனா அதுக்கு அடுத்த வீக் வருவார். ஏன்னா 5 ஷெடியூல் தான் போட்டிருக்காங்க. 3 ஷெடியூலே என்னமோ வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 3 ஷெடியூலில் வந்துட்டார். 6 ஷெடியூலும் 5 ஷெடியூல் இருந்தது. அப்போது இன்னும் 2 ஷெடியூலே என்னமோ தான் இருக்கும் கிட்டத்தில் போய் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ ரீயூனிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஓரளவு பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு போல். ஏன்னா இப்போ பங்கு கூட ஸ்டோரி லைனில் 3 பேரும் இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்தார், திட்டியிருப்பார் ஜிம்மி ஜேவை. உங்களை எவன்டா வருஷம் வந்து ஒரு மாதிரி திட்டியிருப்பார், போங்கடான்ற மாதிரி திட்டினதுக்கே அப்போது திட்டிகிட்டே இருப்பார். அப்போ ஜே ஊசோ ஓடி சிஎம் பங்க் அடிச்சுடுவார். அது அடிக்க போகும்போது சிஎம் பங்கு ஜிம்மியை 2 பேர்த்துமே ஜே ஊசோ அடிச்சு போட்டு ஜிம்மி ஊசோ அடிக்கலான்னு பார்ப்பார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் ஓடி பார்த்தீங்கன்னா குத்திடுவார். என்ன இருந்தாலும் தம்பிங்க இல்லை அப்படியே விட்டுருவாருன்ற மாதிரி கணக்கில் போயிட்டுருக்காங்க போல். என்ன தான் ரோமன் ரெயின்ஸுக்கு வெறுப்பு இது பண்ணாலும், என்னோடய ஸ்டோரியில் வராதிங்கன்னு சொன்னாலும், தம்பி மேலே கை வச்சா சும்மா இருப்பானாடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஃபயர் அப் பண்ண முடியுமோ அந்த ஸ்டோரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் அப் பண்ணுறாங்க. ஏன் ப்ரோ இந்த ஸ்டோரி மடமடன்னு இந்த அளவுக்கு ஹைப் ஏற்றுறான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஸ்மாக் டவுனில் ரேண்டி வெர்சஸ் கோடி ஒரே ஒரு ஹீல்டன் தான் டாப்பில் போயிட்டு நிற்குது ஸ்டோரி லைனு. அதனால் அதையும் தாண்டி இது ஈடு கட்டணும்ல. ஏன்னா டே 2ல் மெயின் இவெண்ட்டாக இது தான் நடக்க போகுது. அந்தளவுக்கு வரணும்ல. அதுக்காக தான் இதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகலான்றதை பார்த்துட்ருக்காங்க. நண்பர்களே, அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அங்கே பக்கத்தில் ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பேத்துக்கு போகும். முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் வீடியோ போனால் டவுன் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் போட்டு வாங்க. நிலைமைக்கு வந்தால் தான் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். நிறையா சூப்பர் ஸ்டார் அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்க. பை.